இதை வேணா எடுத்துட்டு போ, கேட்டா ஃபேமிலின்னு சொல்லிக்கலாம், பாத்துக்கலாம். சரி. என்ன என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? இல்ல நம்மகிட்ட கமர்ஷியல் வண்டிலாம் வெளியே போயிருச்சுல, ஒரு ஓன் போர்டு தான் நிக்குது, ஒரு வண்டி ஒன்று வாடகை வேணுமா, அதான் தள்ளி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கேன். என்னது ஓன் போர்டு வண்டியை கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ண போறியா? ஆமா, ஏன் இல்லமா? ஆத்தாடி, இப்ப நீ கமர்ஷியலுக்கு யூஸ் பண்றன்னு வச்சுக்கோ, போறவங்க கடவுள் புண்ணியத்துல சேஃபா வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. இதே போறவங்களுக்கு ஏதோ ஆயி போச்சு, வண்டிக்கு ஏதோ ஆயி போச்சுன்னா என்ன பண்ணுவ? இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஆமா, இன்சூரன்ஸ் ஒன்று கொடுத்துட்டு தான் மறுவேலை பாக்குறாங்க. அதுதான் இன்சூரன்ஸ் போடுறது. நீ என்ன கொடுக்க மாட்டாங்க, எப்படி கொடுப்பாங்க? அதுதான் இன்சூரன்ஸ் போடுறது. ஏய், நீ ஓன் போர்டு வண்டி இல்லையா நீ கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ற? கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு எல்லோ போர்டு தானே இருக்கணும், ஓன் போர்டுக்கு ஒயிட் போர்டுல இருக்கணும். அதை செக் பண்ணும்போது ஓன் போர்டு வண்டியை கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணிருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவானேயா? சரி, இப்ப அதனால என்ன? கண்டுபிடிச்சா இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டான் உனக்கு, உன் மேல ஃப்ராட் கேஸ் பண்ணி உள்ள போட்டு விட்டுருவான். அது மட்டும் இல்லாம லைசன்ஸை மொத்தமா கேன்சல் பண்ணி விட்டுருவான், எங்கேயுமே உன்னால போக முடியாது. என்ன அப்படி சொல்ற? அப்படியா? அப்ப ஓன் போர்டுல இருக்கிறத கமிஷன் நம்ம ஓட்டக்கூடாது. ஆமா ஆமா, எந்த டிராவல்ஸ் யூஸ் பண்ண மாதிரி காரும் பேரு, இன்சூரன்ஸும் வராது, அப்புறம் லைசன்ஸும் பேரு. ஹேய், வண்டியில இல்லைன்னு சொல்லு, வேற டிராவல்ஸ்ல மாத்திடுவேன், பாத்துக்கலாம்.